அப்படி வந்து டிவி ஸ்டேஷனில் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவென்சியில் நீங்கள் ஆன் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷனுடைய ஒலிபரப்பு எடுக்குதோ, அது மாதிரி இறைவனுக்கும் உங்களுக்கும் டைரெக்டாக ஒரு கான்டாக்ட் வருது. அப்போ அவன் என்ன பண்ணுறான், ஓஹோ ஒரு எலிமெண்ட்ரி ஸ்டெப்பு கால் வச்சுருக்கான், ஒரு நாள் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கான், சரி அதை நம்ம ஆனர் பண்ணுவோம், அப்போ தான் அவனுக்கு நம்பிக்கை ஏற்படும் என்று அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குறான். இதை நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடிக்கிற போது என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்குள்ளே ஒளிந்திருக்கக்கூடிய மகத்துவம் வெளிப்படுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஞான திருஷ்டி தோணும், நாளைக்கு இது நடக்கும் அப்படின்னு தோணும் உங்களுக்குள்ளே. ஏன் தோணுதுன்னு உங்களுக்கே தெரியாது, ஆனால் அது நடக்கும். இவன் கெட்டவன்னு தோணும், யாரும் சொல்லலை உங்களுக்கு, ஆனால் உங்களுக்கு தோணுது. 4 நாள் அது புருவாயிடும், அவன் கெட்டவன் தான். இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்னு தோணும், அதை ஆரம்பித்தவன் வேணாம் போயிட்டான் ஒருத்தன், ஆஹா நமக்கு தோணுது ரைட்டுன்னு. அப்போ இந்த உள்ளுணர்வு என்ற உயிர்த்துணர்வு மூலமாக பகவான் வந்து என்ன பண்ணுறான், மார்க்கு போடுறான். உன் அமிர்த நாளே 5 மார்க் வாங்கியிருக்கு, இப்போ அதுக்கு நான் வந்து இந்த அளவு தரேன், உனக்கு ஞான திருஷ்டி தரேன், கொஞ்சம் பணம் தரேன். கடன்காரன் வந்து வழியில் பார்த்து, சார் நீங்கள் ஒன்றும் அவசரப்பட வேண்டாம், மெல்ல கொடுத்தா போதும் அப்படின்னு அவனே சொல்லிட்டான். இதெல்லாம் எதிர்பாராத ஆசீர்வாதம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி சிறிது சிறிதாக விழித்தெழும் அமிர்த நாடியானது நல்ல பலமாக, நல்ல முழுக்க வளர்ச்சி அடைந்த ஒரு வாழை மரம் போல தடியாயிடுது. அப்போ என்னென்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கும், நடக்க போகிறதெல்லாம் உங்களுக்கு தோணும், ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும். வாழ்த்தினால் பலிக்கும், சபித்தால் பலிக்கும், உங்கள் அறிவு விருத்தியாகும், பிறருக்கு இல்லாத திறமைகள் உங்களுக்கு வரும், துன்பம் கிட்ட வராது, பணம் தேடி வரும்.